தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆதாரத்தை கூட்டுடா ஆதாரத்தை கூட்டுடான்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 நாட்களா இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில சில எல்லாரையும் சொல்லல, சில கிருமிகள், அதாவது விஷ கிருமிகள் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை தொடர்ந்து பர்சனலாக அடிக்கிறது, தாண்டி வீட்டில் இருக்கவங்கள பேசுறது. மெயினான விஷக்கிருமி யாருன்னா இந்த சாக்கடை துரைமுருகன். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாரையும் பேசி பயங்கரமாக என்னன்னா நல்ல அப்பனுக்கும் ஆத்தலுக்கும் பிறந்தவனா இருந்தா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் திமுக கிட்டேருந்து காசை வாங்கினதை நிரூபிடான்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். குற்றச்சாட்டை பர்சனல் அடியாக, அதாவது வீட்டில் இருக்க குடும்பத்தை இழுத்துட்டா இவன் வாயடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக அட்டாக் பண்ணார். ஆக்சுவலாக ஏன்னா நம்ம மேலே எந்த தவறுகளும் கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம செஞ்ச விஷயம் எல்லாமே, லாஸ்ட்டாக செஞ்ச விஷயங்கள் எல்லாமே என்னென்னா மக்களுக்காக பேசணும், திமுகவை எதிர்த்தோம். திமுகவை எதிர்க்கிறத தாண்டி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எடுத்த ஸ்டாண்டு சரியில்லைப்பா, டிவிக்கு எதுக்கு போய் அடிக்கணும், மிகப்பெரிய ஒரு இன துரோகம் செஞ்ச கொள்கை எதிரியான கட்சியான திமுகவை தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் அது எதுவுமே கேட்காம அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டி வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் பிள்ளை யாருன்னு யாரோட அப்பா யாரோட என்னன்னு கேட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லை என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, அவர் கொலை பண்ண அவர் மேலே கொலைபலி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இன்னொரு நகையை ஏமாற்றி குடும்பமே சூசைட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நான் என் அண்ணன் கேட்டது என்ன, அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா, பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தையும் சீமான் அவருடைய புகைப்படத்தையும் வச்சுட்டு, சீமானை விட்டுருங்க, பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தை அக்கௌண்ட்டில் வச்சுட்டு நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை போடுறேன். கேட்குறது ஒன்று, அதெல்லாம் அந்த நொட்டெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ முதல்ல ஆதாரத்தை கூட்டுடான்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணானுங்க. 3 நாட்களாக மூடிட்டு உட்காந்துருந்தேன். சரி வேணாம் 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 வேணாம். 2009 கஷ்டப்பட்டு அவர் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்கின கட்சி 2009 இயக்கமாக ஆரம்பித்து 2016 முதல் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணி 2021 தேர்தலில் நின்று கஷ்டப்பட்டு 4 விழுக்காடு 8 விழுக்காடுன்னு இவ்வளோ பெர்சன்டேஜ் ஒரு ஓட் பேங்க் எடுத்திருக்காருயா. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கத்தி உருவாக்குற கட்சி நம்ம ஏதோ ஆதாரத்தை வெளியிட்டு இவங்க மேலே ஒரு கெட்ட பெயர் வர வேண்டாம், சரி ஒரு குற்றச்சாட்டு போகிற போக்கில் எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது தானே, நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்ச பட்சத்தில் நம்ம சரி ஓகே இவங்க பணம் வாங்கிட்டு தான் ஏன் பேசுகிறாங்க, டிவிக்கு எதுக்கு அடிக்கணும், நீங்கள் லாஜிக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஜெயிக்கிற கட்சி அந்த கட்சி திமுக, ஸோ திமுக அடிக்கிறத விட்டு டிவிக்கு ஏன்டா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டை முன் வச்சேன். இவங்க பணம் வாங்கினாங்க 80 லட்ச ரூபா ப்ளஸ் ஒரு 2 கோடி ரூபா ப்ளஸ் ஒரு 500 கோடி ரூபா வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை முன் வச்சதுக்கு இவனுக்கு எந்த அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஆதாரத்தை குடு இல்லைனா விடவே மாட்டோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சரி வெளியிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம மூடிட்டு இருந்தோம்னா அது எனக்கு தான் அசிங்கம், எங்கள் அம்மாவுக்கு தான் அசிங்கம், அப்பாவுக்கு தான் அசிங்கம். இதுக்கு மேலே நம்மளை கம்முன்ட்டு இருந்தால் சரி வராது. ஆக்சுவலாக இந்த பத்திரம் என்ன பத்திரம்னா, சீமான் அவர்கள் விருதுநகரில் 25 ஏக்கருக்கு இடம் ஒன்று வாங்கியிருக்காரு. 25 ஏக்கர்ஸ். 25 ஏக்கர்ஸ்னால் உங்களுக்கு தெரியுமே, ஒரு ஏக்கர் 100 சென்ட். அப்போ 25 ஏக்கர் எவ்வளோ வரும், 25 இன்டூ 100 சென்ட் எவ்வளோ போடுங்க, 2500 சென்ட். ஆக்சுவலாக இந்த இடத்த எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 23/9/2025 வருஷத்தில், போன வருஷத்தில் இடத்த வாங்கியிருக்காங்க. எவ்வளோ தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க தெரியுமா, 50,90,000 ரூபாய். நான் அந்த ஃபோட்டோ அதில் போடுறேன். 50,90,000 ரூபாய் கொடுத்து அந்த இடத்த வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பூர்வீக சொத்தோ இல்லை அவங்களுடைய வம்சாவளியில் வந்த குடும்ப சொத்தோ எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இது என்ன நடந்திருக்குன்னா, 23/9/2025 வருஷத்தில் சீமான் அவர்கள் இந்த சொத்தை கயல்வெளி அவருடைய பேரில், பினாமியெல்லாம் கிடையாது, எவ்வளோ தைரியம் பாருங்களேன் நம்ம அண்ணனுக்கு, பினாமி கிடையாது, யாரையும் நம்ப மாட்டேன், சாட்டை ஏற்கனவே துரோகம் செஞ்சவன், சாட்டையை நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, நம்ம நம்புறது ஒன்றே ஒன்று தான், நம்மளோட மனைவியை. ஸோ மனைவி பேரில் இந்த 50,90,000 ரூபாய்க்கான இந்த 25 ஏக்கர் இடத்த வாங்கிட்டார். ஆக்சுவலாக அதில் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி தான், வெறும் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் அவர்களை நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் போய் சந்திக்கிறாங்க. சரியான டேட்டை சொல்லட்டா, 20/7/2025, அதாவது 20ஆம் தேதி 7வது மாதம் 2025 வருஷத்தில் சீமான் அவர்கள் ப்ளஸ் சாட்டை அவர்கள் இன்னொருத்தர் 3 பேர் சேர்ந்து ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்திக்கிறாங்க. ஆழ்வார்பேட்டுன்னு நினைக்கிறேன், போய் சந்திக்கிறாங்க. இவங்க சந்தித்து வெறும் 2 மாதத்தில், இது 20/7/2025, அடுத்தது 23/9/2025 இந்த சொத்தை கயல்வெளி அவர்களுடைய பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கயல்வெளி அவர்களுடைய பேரில் 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கணக்கு போடுங்க, சிம்பிளாக ஒரு கணக்கு போடுவோம். 50 லட்ச ரூபா முதல்ல எங்கே வந்துச்சுங்கிறதே ஒரு கேள்விக்குறி, சரியா? 2 கோடி ரூபா மாநாட்டுக்கு காசு இல்லை, திருச்சியில் மாநாடு நடத்துகிறோம் காசு இல்லைன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்தாங்க. எப்படி தெரியுமா, பிள்ளைங்க கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்பா கிட்டேருந்து பாக்கெட் மணி வாங்கி 5 ரூபா 10 ரூபான்னு சேர்த்த காசை உண்டியலில் போட்டு அந்த காசை இவங்க கூச்சமே இல்லாமல் வாங்கினானுங்க. வாங்கி அது எங்களுக்கு தேர்தல் செலவுக்கு பாருங்கள்
நாங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். வண்டிக்கு டீசல் அந்த அந்த சாட்டை என்ன சொன்ன மாதிரியே நான் சொல்கிறேன். ஏன்னா சிலரை வந்து அப்படி அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். இந்த சாட்டை என்ன சொல்கிறாப்புல, இந்த நெல்சன் பையன் சொல்கிறான், ஆனால் எங்கள் கட்சி தேர்தல் செலவுக்கு காசு கிடையாது, வண்டி டீசல் போட எங்களுக்கு காசு கிடையாது. ஒருத்தர் வந்து பேசிகிட்டே இருக்கார், விலை கணஞ்சிருச்சு, எங்களுக்கு எதுவுமே கிடையாது. சென்டிமெண்ட்டு இது. மக்களை இந்த தூய தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்கல்ல, பாவம் வெள்ளந்தியான மக்களை ஏமாத்துறதுக்கான கருவி, தூய சென்டிமெண்ட்டு. இதை பேசி ஒத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனா இருந்தால் நெருப்பிடான்னு சொன்னாங்கல்ல, நான் நிரூபிச்சிட்டேன். என் காலில் வந்து விழுறியா, இதோ இந்தா காலில் விழுந்துக்கோ, நல்லா சுத்தமாக தான் வச்சுருக்கேன். சரி, நான் என் கணக்குக்கு வரேன். அதாவது 50 லட்ச ரூபா 50,90,000 நீ வாங்கியிருக்கேன். 50 லட்ச ரூபாய்க்கு 50 லட்சம் எனக்கு ஸ்டைலில் என்னால் பேச வரலப்பா. 50,90,000 நீங்கள் வாங்கியிருக்கீங்க. 50 lakhs டிவைடட் பை 2500 cents, அதாவது ஒரு ஏக்கர் எவ்வளோ, 100 சென்ட். அப்போது 25 ஏக்கர் எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன், 2500 சென்ட். அப்போது 50 லட்சம் ரூபாய் டிவைடட் பை 2500 நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது தெரியுமா, 2000 ரூபா. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அதுவும் எங்கே தெரியுமா, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில். எனக்கு புரியல, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சென்ட் 2000 ரூபாய்க்கு. எங்கேந்திரா 2000 ரூபாய்க்கு அந்த சொத்தை, அந்த பொண்ணை கொஞ்சம் காணிங்களேன். அதாவது இந்த முன்னோர்கள் சொன்னது வீணடையவே இல்லை. பொண்ணுல போட்ட காசும் பொண்ணு கிடையாது, அதெல்லாம் பழைய கதை. பொண்ணில் போட்ட காசும் மண்ணில் போட்ட காசும் எப்பவுமே அழியவே அழியாது தம்பி. ஸோ நீ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. அண்ணன், அதாவது நம்ம அண்ணன் சாட்டை அவரோட சீமான் அவரோட எவ்வளோ கரெக்டாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அதுவும் நீ என்ன நினச்சிட்டு போ, என் பொண்டாட்டி பேரில் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன், யார் மேலே நான் நம்பிக்கை இல்லைப்பா, என் பொண்டாட்டி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். மக்கள் கூமுட்ட பயலுங்க, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் கூமுட்ட பயலுங்க. ஸோ அவனை நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஸோ நம்புறனால 2000 ரூபா இல்லை, 100 ரூபாய்க்கு தான்ப்பா ஒரு சென்ட் வாங்கினேன். ஒரு சென்ட் வெறும் 100 ரூபாய்க்கு தான்ப்பா வாங்கினேன். எனக்கு கிடச்சிச்சு, உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில, எனக்கு கிடச்சிச்சு. 100 ரூபாய்க்கு ஒரு சென்ட் கொடுத்து வாங்கினேன். ஸோ வந்து மக்கள் நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கணும். நீ ஏதாவது காசு சேர்த்து வச்சா எனக்கு கொடுப்பா, என் வண்டி டீசல் போட காசு இல்லை. நீ எவ்வளோ உருட்டு விட்றானுங்க பாருங்களேன். என்ன கேட்குறான் இந்த நாய், உன் அம்மாவுக்கும் நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனா இந்த நெருப்பிட்டான், நான் நெருப்பிச்சிட்டேன்டா, காலில் விட்றான் நாயை. நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு இவங்கள மாதிரி பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நேற்றுக்கு நான் பேசின உடனே மனைவியை பேசிட்டாங்க, பிள்ளைங்களை பேசிட்டாங்க, அப்படி பேசணுன்னா கதற ஆரம்பிச்சிட்டாப்ல. அனைத்தும் எனக்கு தெரியும், உங்களை பற்றி அனைத்து விவரங்களும் எனக்கு தெரியும். உங்கள் கட்சியில் நான் விவரம் தெரிந்த 2018 நினைக்கிறேன், அப்போலேருந்து நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். 2021 நீங்கள் ஒய்எம்சிஏ மாநாட்டில் நடந்த அந்த மிகப்பெரிய வேட்பாளர்களை அறிமுகம் செய்த மாநாட்டிலும் நான் கலந்து கொண்டேன். அவ்வளோ பெரிய தூய தமிழ் தேசியவாதியாக நான் அந்த கட்சியில் பயணித்தேன். நல்ல மாட்டுப்பால் தான். எங்கள் வீட்டில் பால் இல்லாமல் இருந்தால் கூட, இல்லைம்மா இது குடிக்கக்கூடாது, மாட்டுப்பால் தான் குடிக்கணும், சீமான் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. தற்சார்பு பொருளாதாரம் நம்ம பின்பற்றணும், கோக்கு குடிக்கக்கூடாது, பெப்சி குடிக்கக்கூடாதுன்னு அவ்வளோ கடைபிடிச்சேன். எப்படி ஒழுங்காக இருந்தது தெரியுமா, இவங்களோட முள்ள மாதிரி தானே எனக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே வேணாம், இந்த கட்சியில் பயணிக்க வேண்டாம், எதுவும் வெளில சொல்ல வேண்டாங்கிறதுக்காக வெளியே வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கேன். உங்களை தொடவே இல்லை. ஆனால் நான் ஒரே ஒரு குற்றச்சாட்டு வச்சோன்னே, ஏன்னா நான் ஏன் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சேன், இவங்க பணத்தை வாங்கிட்டு பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டை ஏன் முன் வச்சேன்னா, பொறுக்க முடியல. ஏன் பொறுக்க முடியலன்னா, திமுக ஆட்சிக்கு வர்றது என்னால் பொறுக்க முடியல. திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நரகம் கிடையாதா? யோசிச்சு பாருங்களேன், நரகம் கிடையாதா? இவனுங்க திருப்பி வந்தாங்கன்னா 5 வருஷம் எனக்கும் நரகம், பேசுகிற ஒருத்தங்களுக்கும் நரகம், மக்களுக்கும் நரகம். ஏன்னா நான் அவ்வளோ பேசி வச்சுருக்கேன். மக்கள் நீங்கள் அவ்வளோ வந்து லைக் தினம் கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. டாக்ஸு, பால் விலை எல்லாத்தையும் ஏற்றிட்டானுங்க. அதை தாண்டி ரோட்டில் போகிற கற்பழிக்கிறானுங்க. லைக் காலேஜுக்கு ஒரு பிள்ளைய நிம்மதியாக அனுப்ப முடியல. இவ்வளோ விஷயம் இருக்குது. திருப்பி திமுக வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த நாய் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, திமுக நம்மளோட எதிரி தான், ஆனால் நான் அவனை அப்புறமா பார்த்துக்கிறேன், ஆனால் இந்த டிவிக்கே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டிவிக்கு என்னையா பாவம் செஞ்சான் அவன், என்ன அவனோட கொள்கை என்ன கோட்பாடானு சொல்லிட்டு அவன் ஆட்சிக்கு வந்தால் தான் தெரியும். அவன் நல்லது செய்வானா நல்லது செய்ய மாட்டானுங்கிறது ஆட்சிக்கு வந்தால் தான் தெரியும். நீ அதை தாண்டி பெட்டியை வாங்கிட்டு நீ பேசும்போது நான் ஒன்று தான் சொன்னேன், நீ பெட்டி வாங்கிட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு சுர்ரு ஏறிச்சு. இந்த சுர்ருன்னு ஏறது இன்னொருத்தர் இருக்கான், வளர்ந்த தற்குறி. நான் இவ்வளோ நாள் அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன். சரி, அவருக்கு வந்து மசில் தான் வளர்ந்துருக்கு, மூளையும் கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் எங்களோட ப்ராஜெக்டில் இந்த வளர்ந்த தற்குறியும் உள்ளே வருங்கிறது நான் எதிர்பார்க்கலப்பா. அண்ணன் தான், என் பக்கத்து ஊர் தான். அந்த அதாவது ஊருகாரங்க தான் வன்மை இருக்குமா, ஊருகாரங்களுக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கு தான் வன்மை இருக்குமா. எப்படி வன்மை தெரியுமா, இந்த அவர் பேர் என்ன, லைக் ஒரு யானை கவலம்னு சொல்லிட்டு ஒரு மாவெல்லாம் வித்தார், ராஜாபோகன் சொல்லிட்டு ஒரு பேர். ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 2 நாட்களாக எனக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் அந்த வீடியோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி எப்படி பேசியிருக்காரு தெரியுமா, நம்ம ஊர் தம்பி தான், ஆனால் சுருன்னு வளர்ந்துட்டான்ல அந்த மெத்தனம் அப்படின்னு.
இப்போ இவங்களோட மைண்ட் செட் புரியுதா? அதாவது நீ வளர்ந்துட்ட, என்னை தாண்டி வளர்ந்துட்ட அந்த மெத்தனம். என்னன்னா இன்ஸ்டாகிராமில் நமக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கான். யூடியூப்பில் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா. இதெல்லாம் ஷார்ட் பீரியடில் நமக்கு வந்துச்சான். ஷார்ட் பீரியடில் வந்தனால நீ டக்குன்னு வளர்ந்துட்டே இல்லையா, அதனால தான் நீ வந்து ஈஸியாக பேசுகிற, இவ்வளோ தூரம் அண்ணன் சாட்டை அவர்கள் சீமான் அவர்கள் மேலே சாட்டை அவர்கள் மேலே வன்மத்தை காக்குற அப்படின்னு சொல்லிட்டு. இதே ராஜா போக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே சீமான் அவர்களை கழிவுகளையும் ஊத்துறாப்புல எது இந்த கேண்டிடேட் ஸ்கேம் பண்ணுறான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நல்ல கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு. இதே ராஜா போக இந்த மாவு ஒன்று விற்கிறாப்புல, ஜிஎஸ்டி கிடையாது, FSSAI லைசன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் இல்லாமல் இந்த மாவு ஊத்தாப்புல. கடைசியில் எல்லாரும் போட்டு பொழக்க ஆரம்பித்த உடனே அந்த மாவு நாம் தமிழர் கட்சி வந்து சப்போர்ட் கொடுத்துருச்சு. சப்போர்ட் கொடுத்தனால இப்போ சாட்டை அவர்கள் கூட சேர்ந்து பேசுகிறாப்புல. ஆக்சுவலாக இவருக்கு என்னன்னா பாதுகாப்பு இல்லாதனால எப்படியா நாம் தமிழர் கட்சிக்குள்ளே போயிடணும், கட்சியோட சப்போர்ட் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த வெள்ளந்தியான தமிழ் தேசிய மக்களை ஏமாத்துறாப்புல. நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு ராஜா போகனையோ இவங்களெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நோக்கமே கிடையாது, என்னோட அதுவும் கிடையாது, லிஸ்ட்லேயே கிடையாது இந்த கூட்டங்கள்லாம். ஆனால் என்ன சொன்னாப்புல தெரியுமா? ப்ரூஃபை மட்டும் நெருவி நான் கழுத்தறுத்து சாவறேன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் சாவ வராங்கன்னு எனக்கு தெரியலையா? ப்ரூஃபை மட்டும் நீ நெருவி நான் கழுத்தறுத்துட்டு செத்துடுறேன். தா இருக்கு ப்ரூஃப், அனைத்து லட்சணமும் இருக்கு. எது இடம் வாங்கினது, எத்தனை இடம், எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க, அந்த இடத்தோட மதிப்பு என்னங்கிறது எனக்கு தெரியும். ஒரு சென்ட்டுக்கு 20,000 போடுங்களேன், ஒரு சென்ட்டுக்கு 20,000 போடுங்க, இல்லை 60,000 போடுங்க. ஒரு சென்ட் நீங்கள் 60,000 ரூபாய்க்கு இல்லை 80,000 குறைஞ்சி உங்களால் வாங்க முடியுமா? இல்லை 1 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியுமா? 60,000 போடுங்க. 2,500 சென்ட் எனக்கு தெரிஞ்சு 15 கோடி ரூபா வரும். 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்தை 50 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு கணக்கு காட்டி, சரி வேற ஒன்றும் இல்லை, சின்ன அம்புட்டுன்னு சொல்கிறேன் இல்லைப்பா, 50 லட்சம்னு சொல்கிறேன் இல்லைப்பா, இந்த அந்த இடத்துக்கு பாருறேன், சிவகங்கையில் காரைக்குடியில் பிரபு அவர்கள் 15 கோடி ரூபாய்க்குள்ள ஹாஸ்பிட்டலில் 5 கோடி ரூபாய் காட்டிட்டார். இவன் எவ்வளோ பெரிய மொள்ள மாதிரி பையன், இவன் எப்பேற்பட்ட குட்டி கருணாநிதின்னு சொல்லிட்டு. அப்போ 15 கோடி ரூபா வாங்கின சொத்தை 50,90,000 காணிச்சிருக்கீங்களே, இது குட்டி கருணாநிதி தனமா இல்லை மொள்ள மாதிரி தனமா? இல்லை எனக்கு புரியலை. காட்ட வேண்டாம்னு நினச்சேன். பாவம் நம்மளால சில உயிர்கள் சவால் விட்டுருக்காங்களே, நான் கழுத்தை அறுத்துட்டு செத்துருவேன்னு சொல்லிட்டு வேணாம்னு நினச்சேன். பாவம் அண்ணன்களுடைய சில குதிரைக்கு மேலெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்களே நான் ராஜாவோக, உங்களை என்னென்னமோ நினச்சேன்னா கடைசியில் சில்லறைகளெல்லாம் உங்களுக்காக சேர விட்டேன். பாவம் நல்ல அண்ணன், நல்ல பாடியில் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி உடம்பு மட்டும்தான் வளர்ந்துருக்கு, அந்த மூளை ஒரு துளி கூட வளரல. இல்லை என்னத்தை சொல்கிறதுக்கு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த ஆதாரத்தை வெளியிட்டு தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. ஆனால் திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சி இதுக்கு முன்னாடி அதிமுக கிட்ட 5 கோடி நீங்கள் வாங்கினீங்க போன தேர்தல், எல்லாமே எனக்கு தெரியும். நான் அதாவது இந்த வக்கீல் படித்தது எதுக்காகனா மக்களுக்கு சேவை செய்யணும், நம்ம ஒரு மக்களுக்கு சொசைட்டியில் ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக தான். ஏதோ எல்லா வீட்டையும் சொல்லுவாங்க இல்லை, எங்கள் அப்பா படிக்க வச்சாங்க, அம்மா படிக்க வச்சாங்க அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. 12th முடித்த உடனே அப்பா நான் அட்வொகேட் தான் படிக்கணும், அட்வொகேட் படித்து நான் பாலிடிக்ஸ்குள்ளே தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு 5 வருஷமாக அட்வொகேட் படித்து அந்த முதல் வருஷத்துலேயே பாலிடிக்ஸ் பேச ஆரம்பித்து 2019 காலேஜ் சேர்றேன். அந்த டைம் கொரோனா வருது. 2020-21 பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிக்கிறேன். லைக் அந்த வாய்ஸ் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறேன். மூஞ்சி காணிக்க வைக்கப்பட்டு 2021 ஆரம்பித்து 22, 23, 24, 25, 26 5 வருஷம் கத்தி இன்னைக்கு வந்து நிற்கிறேன். ஒரு அக்கௌண்ட் போயிடுச்சு, அடுத்து இது 2வது அக்கௌண்ட் என்னோட எல்லா திறமையும் போட்டு வெறும் 8 இல்லை 8-9 மாசத்துல 2.25 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்திருக்கேன். அதை தாண்டி 7 லட்சம் ஃபாலோவர்ஸை கொண்டு வந்திருக்கேன். இது அனைத்தும் என்னோட திறமை. இத்தனை வருஷம் நான் கத்திருக்கேன். கத்துனது மூலமா நான் என்ன சாதிச்சேன் தெரியுமா? நான் பெருமைக்கெல்லாம் சொல்லலை. ஒரு ஊர் மக்கள் 792 ஊர் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கே 15 கோடி 70 லட்சத்துக்கான தூண்டில் வளையம் அமைத்து தர்றதுக்கான அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கான ப்ராஜெக்டை கவர்மெண்ட் கிட்டே இந்த வாங்கி கொடுத்தேன். ஒரு ஸ்கூலுக்கு பக்கம் கரண்ட் கம்பம் விழுந்து கிடக்குது, பாவம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தெரியாமல் இது பண்ணிட்டாங்கன்னா செத்து போயிடுவாங்களேங்கிறதுக்காக வீடியோ போட்டு 2 நாளில் அதை அகற்ற வச்சேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே, அந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் மேலே ஒரு அநீதி நடந்திருக்கு, அதுக்காக நம்ம பேசணும், கத்தணும், நம்மளோட குரல் கொடுக்கணும்னு பேசி அவரோட சஸ்பென்ஷன் ஆர்டரை ரிவோக் பண்ணி அந்த ஆர்டரை மேற்கொள்ள வச்சு 500க்கு மேற்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ், சஸ்பெண்ட் ஆக்கப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மறுபடியும் டியூட்டியில் சேர்றதுக்கான வேலையை நான் செஞ்சேன். என்னால் உருப்பட்டவங்க இன்னைக்கு, எனக்கு வயசு என்னப்பா 24 தான், நீ மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன்ல, ஏன்னா நான் அப்படிலாம் கிடையாது, 24 வயசு தான். என்னால் முடிஞ்சது பேசினேன், களத்துக்கு போனேன், மக்களுக்கு செஞ்சேன், அந்த திருப்தி எனக்கு இருக்குது.
ஆனால் ஒரே ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே திமுக கூட சேர்ந்து ஒட்டுமொத்த நாய்களும் நான் இப்படிதான் இப்படி உனக்கு ஸ்டைலுக்கு பேசணும்னா இப்படிதான் பேசி ஆகணும், வேற வழி இல்லை. ஒட்டுமொத்த பேர் என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா, சேர்ந்துட்டீங்க. கீழே இருந்து எந்த புது அக்கௌண்ட்டாக இருக்கும். என்னடா இவன் இத்தனை நாள் பேசினவனே கிடையாது, புதுசாக வருவான். இந்த நெல்சன் என்ன பொய்சன் ஒருத்தன் இருக்கா. இவன் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். உண்மையான ஒத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனா இருந்தால் நீ பதில் சொல்கிறான்னு சொல்லிட்டு அண்ணன் கேள்வி கேட்டார். இந்த நாய்க்கு பதில் சொல்ல வக்கில்ல, முடியலை, அதனால உருட்டிட்டு இருக்கான். எங்கள் அண்ணன் அடுத்தவன் முன்னாடி வச்சிருக்கானா இல்லை அடுத்தவன் கொண்டானா, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை, நெருவிடான்னு சொன்னானுங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, உன் வீட்டில் உள்ள அம்மாவே அப்பாவும் இப்படி சொன்னா எப்படி இருக்கும். சரி, நான் குற்றச்சாட்டை வச்சிருக்கேன், நான் என்ன குற்றச்சாட்டை வச்சேன், அவன் அடுத்த முன்னாடி வச்சிருக்கான்னு சொன்னானா இல்லை வேற ஏதாவது குற்றச்சாட்டை வச்சனா கிடையாது, பணம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் சொன்னதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதே தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் மேட்டர் இருக்குது, அது நாளைக்கு வரும். டெய்லி ஒரே நாளை போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நாளைக்கு இன்னொன்று இருக்குது, அது சாட்டையோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதை நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆதாரம் போதும் என்று நான் நினைக்கிறேன். இதை தாண்டி மக்கள், தூய தமிழ் தேசிய மக்கள், அந்த எண்ணத்தில் அந்த பாதையில் பயணிக்கிற மக்கள் தயவு செஞ்சு இவங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இவங்க லாஸ்ட் எலெக்ஷனில் 5 கோடி ரூபா அதிமுக கிட்ட வாங்கினாங்க. 5 கோடி ரூபாய் எதுக்கு, திமுக அடிக்க. இந்த எலெக்ஷனில் திமுக ஜெயிக்க வைக்க அதே திமுக கிட்டேருந்து நான் சொல்கிறது வெறும் 15 கோடி ரூபாய்க்கு கணக்கு மட்டும்தான் இன்னைக்கு காணிச்சிருக்கேன். வெறும் 15 கோடி ரூபாய்க்கு கணக்கு மட்டும் தான் காணிச்சிருக்கேன். இதை தாண்டி இன்னும் பல கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காங்க. இது ஒயிட்டில் அவங்க காணிச்ச சொத்து. இதை தாண்டி இன்னும் இருக்குது. இது இன்னும் தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம். மக்கள் உங்களோட பொண்ணான ஆதரவை இந்த வீடியோ இன்னும் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணி இன்னும் மக்களுக்கு தெரியப்படுத்தி கொஞ்சம் ஷார்ட்ஸாக கட் பண்ணி போட்டாலும் நல்லது. இன்னும் பேச்சு பொருளாக நீங்கள் பேசினாலும் நல்லது. மக்கள் இந்த மாதிரிப்பட்ட வேஷங்களை போட்டு உங்களை ஏமாத்துற கூட்டத்தை தயவு செஞ்சு நம்பி மறுபடியும் பின்தொடராதீங்க. நாளைக்கு சந்திக்கலாம். நல்லதே நடக்கட்டும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.